சுமந்த முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சிவபெருமானோட நடனத்தை பார்க்க ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு, ஆலமர காடா இருக்கிற ஒரு இடத்துல போய் நீ தவம் பண்ணு, உனக்கு முன்னாடி நான் காட்சி கொடுத்து நடன காட்சியை காட்டுறேன்னு சொன்னாராம். சுமந்த முனிவர் ஆலமர காடா இருந்த இந்த இடத்துல தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு டீப்பா தவம் பண்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவரோட தலைக்கு மேல முஞ்சி புற்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு முஞ்சி புற்கள்லாம் நாணல் போல இருக்க புற்கள் அதெல்லாம் வளர்ந்து அந்த இடமே அவர் அங்க இருக்கிறது தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. சோ அதனாலதான் அவரோட பேரு முஞ்சிகேஸ்வரர் அப்படின்னு இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு கதை என்னன்னா, கார்கோடகன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு நாகத்தோட பேரு. கார்கோடகன் அப்படின்ற அந்த நாகம் சிவபெருமான் மேல இருந்து அது ஒரு சமயம் அவர் மேலேயே விஷத்தை உமிழ்ந்ததாகவும், அதனால கோவப்பட்ட சிவபெருமான் அதுக்கு பனிஷ்மெண்டா நீ பூலோகத்துக்கு போய் இருக்கிற சிவாலயங்கள்ல தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுறது. அப்படி வந்த அந்த கார்கோடகன் நம்மளோட பூலோகத்துல நிறைய சிவ ஆலயங்களுக்கு போய் தரிசிச்சிருக்கார். அப்படி அந்த கார்கோடகன் தரிசிச்ச ஒரு இடம் தான் கோடம்பாக்கம். அதுதான் இப்ப நம்மளோட கோடம்பாக்கமா இருக்கு. அங்க நீங்க வடபழனி கோயில்ல போய் பாத்தீங்கன்னாலும் அங்க பதஞ்சலி வியாக்கிரபாதர் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த கார்கோடகன் கடைசியில சேர்ந்து அந்த சாப விமோசனம் பெற்ற இடமா தான் நம்ம திருவாலங்காடு இருக்கு.